அம்மா கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வந்து போலி செய்வது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் பாருமா. இதோ கடலைப்பருப்பு, இதோ தேங்காய் துருவல், அப்புறம் இந்த பிறகு வெல்லம், இந்த மைதா மாவு, இந்த இது வந்து ஆல்ரெடி தேங்காய் இதை இந்த நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்மா. அந்த பருப்பை ஊற வச்சு இதை மிக்சியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை பாருங்கள், ஏலக்காய் பொடி, இதோ கொஞ்சம் ஆயில், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இது. இதோ ஆயில் இங்கே இருக்குது. இதோ இதுக்கு ஆயில், அவ்வளோதான். இதுக்கு இந்த நம்ம வந்து செய்முறை இதான். அதுக்கான பிறகு செய்முறை எப்படின்னு பார்ப்போம். இதை அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அடுத்தது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, இதில் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒன்று எப்படி கலவை செய்கிறங்கிறத அப்புறம் பார்க்க போகிறோம். ஆமாம், கொஞ்சம் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து போலி செய்கிறதுக்கான பூர்ணம் தயார் பண்ணோம் இல்லைங்களா? பாவு காய்ச்சி ஊற்றி இது பண்ணி எல்லாம் இது நல்லா சூப்பராக இருக்குமா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரணும். எத்தனை நாள் கெடாது, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். ஒரு மாதம் நாள் கெடாது. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம எப்படி அதை செய்கிறது பார்ப்போம். என்னாச்சா என்ன பாருங்கள், இந்த உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம புரோட்டா மாவுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்காச்சு மாவை. இப்போ வந்து இந்த பாருங்க, இப்போ வந்து இதை வந்து இந்த இப்போ போட போகிறேன் பாருங்கள். சும்மா ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு வீடியோக்காக போட்டு காட்டுறேன். எண்ணெயை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எண்ணெயை தொட்டுட்டு தடவுனீங்கன்னா அந்தளவு நம்ம அடுப்பை வந்து ஆல்ரெடி பற்ற வச்சுக்குவோம். நம்ம நாராயணா பற்ற வச்சாச்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி நம்ம தட்டிக்கங்க. அது உள்ளுக்குள்ளே இந்த பாருங்கள் பூர்ணத்தை வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சு இப்போ நம்ம உருட்டிக்கணும். பாருங்க, இப்படி உருட்டிட்டு திரும்ப ஒரு தட்டுங்க. எண்ணெய் தொட்டுக்கங்க வேணால் உங்களுக்கு. இங்கே பாருங்க, நல்லா வரும் போலி. உங்களுக்கு சூப்பராக இருக்குமா. ஈவினிங் டயத்தில் பிள்ளைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சுத்தமாக செஞ்சு கொடுப்போம்ல. இது அவ்வளோக்கா ஆயிலும் கிடையாது உங்களுக்கு. இதோ பாருங்க போட்டாச்சு. அதை போட்டு கூட நீங்கள் தட்டிக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும். அந்த செவந்து வரும் நல்லா. சும்மா தட்டேன், இங்கே தட்டுறதில்ல, அதில் வச்சு தட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது சுற்றியில் நமக்கு எண்ணெய் விட்டோம். இப்போ அடுத்ததுக்கு அது வேகட்டும். அடுத்ததுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். வச்சு இதோ கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் நான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா? வச்சுட்டோம்ங்களா? இதை இப்போ உருட்டுறோம். அது வேகங்களாட்டி இதை நம்ம செஞ்சுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் தட்டுக்குங்க, ஆயிலை தொட்டுக்கிட்டு இங்கே வருங்க, இப்படி தட்டுங்க. திரும்ப கொஞ்சம் ஒரு திருப்பி போடுங்க, சார்ந்து வரும். இதோ ரெடி ஆகிடுச்சு. செவந்து வந்துடாமல் எடுக்கணும். நம்ம இதாக எடுக்கக்கூடாது. இந்த நம்ம தட்டில் இதை எடுத்து வைப்போம். ஓகேங்களா? நம்ம புரோட்டா எப்படி வருதுங்க செவந்து, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். அந்த மெலிசாக தட்டிக்கங்க. எவ்வளோ மெலிசாக தட்டணுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுங்க. இந்த பாருங்க, நல்லா மெலிசாக தட்டுங்க, நல்லாயிருக்கும். ஒன்றும் ஆகாது இது உங்களுக்கு. இதாக அடுத்தது ஆகணும். இங்கே பாருங்கம்மா, இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதோ வச்சாச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த இது போலி நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்.
நல்லா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.